எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் டெவலப் பண்ணிங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,07,224 இருக்குங்க. ஸோ நேற்று நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 1,07,000க்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ வீக்லியில் ஓகேங்களா. ஸோ வீக்லியில் வந்து இந்த 1,07,000க்கு மேலே மட்டும் போய் க்ளோஸ் வச்சுதுன்னா இது நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கல. ஸோ எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,600ல் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ப்ரோ இது இதுக்கப்புறம் வீக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போதைக்கு வீக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரம் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வரலாம். சரிங்களா. ஸோ அதாவது என்னென்னா இந்த டிமாண்டை நோக்கி வரலாம். 1,02,000லேருந்து 100,000 இதை நோக்கி வரலாம். ஆனால் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ இந்த லோன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,800 ஓகேங்களா. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி போயிடணும். ஓகேங்களா. அப்படி இல்லையா இப்போ மேலே போகிறவன் டேரெக்டாக போய் 110,000 உடச்சிட்டு மேலே போயிடணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்துலாம் ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ 4 hour கேண்டலில் பார்த்தோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் ப்ரைஸ் போயின்னு இருக்குது. பட் அது எப்போ கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,08,500க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த மூமெண்டம் கண்டினியூ ஆகும். இல்லைனா இங்கேருந்து வந்து ரிஜெக்ஷன் வந்து ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டோஜி டைப் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து எக்காரணத்தை கொண்டு ரிஜெக்ஷன் ஆகி க்ளோஸ் வைக்கக்கூடாது. சரிங்களா. அப்படி க்ளோஸ் வச்சதுன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து அடுத்த லெவலான 98 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ 98லேருந்து 92 ஓகேங்களா. இந்த 98லேருந்து 92 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியா தான். பட் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஏரியாக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பம்ப் ஆகிற மாதிரி வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு என்னதுன்னா ஒரு இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்குவானுங்க. ஓகேங்களா. அதனால் ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்தால் இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு தான் வரணும். 1,02,000லேருந்து 100,000 சரிங்களா. ஸோ மறுபடியும் வந்ததுன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கேருந்தே பம்ப் ஆனால் ஓகே ரைட் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்து ஓகேங்களா. ஸோ இந்த மந்த்லி கேண்டில் இந்த மந்த் நம்மளுக்கு அட்லீஸ்ட் பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா 1,15,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ 1,20,000 பக்கத்தில் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு வரணும். ஓகேங்களா. 1,15,000க்கு மேலே க்ளோஸ் வச்சாலே ஓரளவுக்கு வந்து நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா 1,15,000 ஏன் முக்கியம்னா இந்த சப்ளை ஏரியா அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,15,600 இதை உடைக்கணும். ஏன்னா அந்த சப்ளை ஏரியா பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகின்னு இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து அதை உடச்சி கேண்டில் போய் க்ளோஸ் வைக்கும் போது தான் ஓகேங்களா. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டலில் அப்படி க்ளோஸ் வைக்கும் போது 1,15,000 ஓகேங்களா. இந்த உடச்சி இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஃபர்தராக வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மட்டும் கொடுக்கும். சரிங்களா. ஸோ இப்போ டாமினன்ஸ் பார்த்தலாம். டாமினன்ஸில் என்ன ஸ்டோரின்ட்டு. ஸோ டாமினன்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கவலை கடமாக இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய ரிஜெக்ஷன். நான் ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன் இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் நல்லா ஃபால் திரும்பவும் மேலே ஏறினவன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு குட்டியாக ஃபால் வந்தான். சரிங்களா. சரி இங்கேருந்து வந்துடுவான்னு பார்த்தா திரும்ப மேலே போகிறான். திரும்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஃபால் திரும்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திரும்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஃபால் வந்தான். சரி இங்கே இருந்தாவது கீழே வந்துடுவான் போல் பார்த்தா திரும்ப மேலே போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கன்சல்டேட் பண்ணின்னு இருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு இந்த 63.40 வந்து உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் டெய்லியில். ஓகேங்களா. நான் சொல்கிறது டெய்லியில். அதே மந்த்லி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 61.80 ஓகேங்களா. இந்த லெவலுக்கு கீழே வந்து கட்டாயி க்ளோஸ் வைக்கணும். நான் சொல்கிறது வந்து மந்த்லியில் இது ரெண்டுமே வந்து நடக்கணும். ஓகேங்களா. அதுவும் இந்த மந்த்லேயே நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியரிஷ் ஷைன் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அதாவது டாமினன்ஸில் நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கான். ஸோ என்ன தான் நம்மளுக்கு டாமினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினா கூட இத்தீரியம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸில் தான் இருக்கான். சரிங்களா. அது வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல விஷயந்தான்.
ஸோ இத்தீரியம் ஒன்ஸ் நம்மளுக்கு அகெயின் நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இத்தீரியம் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ புல் பேக் மாதிரி வந்திருக்கு. அகெயின் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஐயை உடைக்கும் ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே போயிடுவோம். ஓகேங்களா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3500 போகணும். ஸோ 3000 மேலே போனாலே நல்ல ஒரு விஷயந்தான். சரிங்களா, ஸோ அதாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸிங் 1,07,000 வந்து நேற்று நைட்டு கேண்டல் வந்து கரெக்டாக க்ளோஸ் வச்சுருந்தானா ஒரு செம்மையான விஷயமா இருக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயின்னு இருக்கான். ஸோ இப்போ போகிறவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போயிட்டான்னா பிரச்சனை கிடையாது. ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு போகலாம், அக்செப்டபிள். ஆனால் இந்த டிமாண்டை மட்டும் அவன் உடைக்கக்கூடாது. இவன் இந்த டிமாண்டை உடைச்சானா அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அடுத்த டிமாண்டை நோக்கி போவான். இந்த டிமாண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை நோக்கி பல பேர் வெயிட் பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டு கீழே டேப் வச்சுட்டு கூட போகலாம். ஓகேங்களா, அதனால் வந்து இந்த டிமாண்டே ஆக்டிவேட் ஆகிடணும். இந்த டிமாண்டே ஆக்டிவேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அகெயின் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக போகணும். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம். இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. இந்த ஏரியா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் மட்டும் ஆகக்கூடாது. எப்படியே பிரேக் ஆகிட்டு மேலே போயிடணும். 1,08,000க்கு மேலே வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போயிடணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா 1,20,000 வந்து அச்சீவபிளாக கேட்டிங்கன்னா ஸ்டில் நவ் இந்த மந்த்துக்குள்ளே 1,20,000 வந்து அச்சீவபிளில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த 100,000 பிரேக் ஆகாத வரைக்கும் ஓகேங்களா, இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 100,000 பிரேக் ஆகாத வரைக்கும் வேலிட் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி என்னென்னா 120,000 இந்த மந்த்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ அப்படின்றது டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ எவ்ரிவன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.